அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 144:6. மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். பாருங்களேன், தாவீது ஆண்டவரே, என் சத்துருக்கள நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல. ஆண்டவரே, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறான். இப்போ தாவீது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவர்தான் நமக்கு ஜெயத்த கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் தேவனை அறிந்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில கூட நெறைய போராட்டங்கள் இருக்கும். சத்துருக்கள் நமக்கு விரோதமா நெறைய எழும்பி இருக்கிறாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு. பல ஆண்டுகளாக இருக்கிற ஒரு குடும்ப பிரச்சனை, பல ஆண்டுகளாக ஒரு குடும்பம் உடைந்த நிலைமை, பல ஆண்டுகளாக கடன் போராட்டத்தில் இருக்கிற நிலைமை, பல ஆண்டுகளாக பல பாவ பழக்கத்தில் இருக்கிற சூழ்நிலை. இதை எல்லாமே ஆண்டவர் தான் நமக்கு ஜெயிக்க முடியும். நான் ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் ஜெயிக்க முடியும். ஆகவே தான் தாவீது இந்த ஜெபத்த வைக்கிறான் ஆண்டவருடைய சமூகத்துல. இந்த மின்னல் பாருங்களேன், எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. திடீர்னு வரும் இல்லையா? அதே போல தான் ஆண்டவர் திடீரென்று எழும்பி நம்முடைய சத்துருக்களை முறியடிக்கிற தேவன். பல வருஷமா மூடியிருக்கிற கதவுகள் நமக்காக ஆண்டவர் திடீர்னு திறப்பார். திடீர்னு ஒரு உதவி நம்மை தேடி வரும். திடீர்னு நமக்கு ஒரு சகாயத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த மின்னலைப் போல கர்த்தர் பல காரியங்களை செய்வார். பல ஆண்டுகளாய் நாம் கடந்து வந்த போராட்டங்கள் ஒரே நாள்ல அது அறுந்து போகும். இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முன்பாக வந்து நின்று அவங்க நிக்கிறாங்க. முன்னால கடல், பின்னால பார்வோனுடைய சேனை. எங்கேயுமே அவங்க தப்பி போக முடியாது. ஆனா அவங்களுக்கு பகல்ல மேக ஸ்தம்பமாக, இரவுல அக்கினி ஸ்தம்பமாக இருந்த தேவன், அவங்களுக்கும் பார்வோனின் சேனைக்கும் இடையில நின்று அவங்கள பார்வோனின் சேனைகள கலங்கடித்தார். இவங்க நினைச்சே பார்க்கல. அந்த கடல்ல ஒரு பாதைய கர்த்தர் திறந்தாரு. அந்த பாதை வழியா வரும்போது அவங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆனா திடீர்னு அந்த சத்துருக்கள் எதிர்பாராத நேரத்துல ஆண்டவர் அந்த கடலை அவர் திரும்பவுமாக தன்னுடைய பாதையிலே வர வைத்து அவர்களை மூழ்கடித்தார். சத்துருக்களை மூழ்கடித்தார். ஒரே சூழ்நிலை தான். ஒரே சூழ்நிலையில, ஒரே ராத்திரியில அந்த சூழ்நிலை மாறினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளுகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும், அது ஒருவேளை நீங்க இது முடியுமா? இது ஒரு முடிவுக்கு வருமா? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க எதிர்பாராத நேரத்துல ஆண்டவர் தம்முடைய வேலைகளை, தம்முடைய கிரியைகளை அவர் செய்து உங்களை விடுவிப்பார். ஹalleluya! அவர் யுத்தம் செய்ய வேண்டிய நேரம் ஒன்று உண்டு. அந்த நேரத்துல, சரியான நேரத்துல சரியான காரியத்தை செய்வார். அதேபோல பேதுருவ ஏரோது சிறையில அடைச்சிருந்தான். அவனுக்கென்று நாளைக்கு ஒரு நாள குறிச்சுட்டான். நாளைக்கு அவன வெளிய கொண்டு வந்து அவன கொல்லணும். ஆனா பாருங்களேன், ஆண்டவர் திடீர்னு அவனுக்கு ஒரு தூதன் அனுப்புனார். அந்த தூதன் அவன தொட்ட உடனே அறையில வெளிச்சம் பிரகாசித்தது, சங்கிலிகள் கழண்டது, கதவுகள் திறக்கப்பட்டது. இப்ப பாருங்க, கரெக்ட்டா ஆண்டவர் சரியான நேரத்துல அவன விடுவித்தார். ஆமென். சத்ரு பலவிதமான பிரச்சனைகள கொண்டு வருவான். ஆனா மின்னல்களைப் போல ஆண்டவர் சத்துருக்களை சிதறடிப்பார். அவர் அம்புகளை எய்வார். அவர் அம்பு எய்தார்ன்னா, அது கரெக்ட்டா அது போகும். அந்த நோக்கம் மாறாது. அவர் எதற்காக அந்த அம்புகளை எய்றாரோ, அந்த நோக்கம் மாறவே மாறாது. கரெக்ட்டா அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். இன்றைக்கு கூட சத்துரு பலவிதமான காரியங்கள நமக்காக செய்யலாம். நமக்கு விரோதமா செய்யலாம். ஆனா, ஆண்டவர் அவரே யுத்தம் செய்து, நமக்காக எழும்பி யுத்தம் பண்ணி, நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த காலத்திலே இன்றைக்கு இருக்கிற போராட்டங்களை, இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர்களை ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்புக் கொடுப்பீங்களா? அவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். அவர் எழும்பும்போது பார்த்தீங்கன்னா, சத்ரு நெறைய நாட்கள் எடுத்திருப்பான் உங்கள வாழ்க்கைய அழிப்பதற்கு. ஆனா ஒரே நிமிஷத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர். நம்புறீங்களா? நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் போராட முடியாத யுத்தங்கள் நெறைய இருக்குது ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினாலோ, எங்களுடைய அனுபவத்தினாலோ, எங்களுடைய பராக்கிரமத்தினாலோ மேற்கொள்ள முடியாத காரியங்களை உம்முடைய ஆவியினால் நீர் ஆண்டவரே துரிதமான காரியங்களை செய்து முடிப்பீரப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக தகப்பனே. குழப்பங்களையும் ஆண்டவரே சமாதான குலைச்சல்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகள் சரியான நேரத்திலே வரட்டும் அப்பா. நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பெருசா போராட்டம் இருந்தாலும், அதைவிட பெரிய தேவனை நீங்க நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.